தபால் வாக்குகளை வழக்கம் போல் முதலில் எண்ணி முடிவுகளை அறிவிக்க வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெசன்ட் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் வாக்கு எண்ணிக்கையை நாடு ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாக கூறினார். ஜூன் 4 ஜனநாயகம் பாதுகாக்கப்பட மக்கள் எழுதிய தீர்ப்பு வெளியாகும் நாள் என்று திருமாவளவன் தெரிவித்தார். வழக்கம் போல எண்ண வேண்டும். எப்போவுமே தபால் வாக்குகள் தான் முதல்ல பிரிப்பாங்க, தபால் வாக்கு தான் முதல்ல எண்ணுவாங்க, தபால் வாக்குகளை தான் முதல்ல அறிவிப்பாங்க. தபால் வாக்குகளில் ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு பெற்றிருக்கிறார்கள், சுயேட்சைகள் எவ்வளவு பெற்றிருக்கிறார்கள் என்பது 1 மணி நேரத்திற்குள்ளாக அல்லது 2 மணி நேரத்திற்குள்ளாக நாடு முழுக்க தெரிந்துவிடும். இந்த முறை அதை தலைகீழாக மாற்றுவது ஏன் என்று விளங்கவில்லை. தேர்தல் ஆணையம் தொடர்ந்து ஒரு சார்பாக இயங்குவதை போன்ற ஒரு தோற்றம் உருவாகிறது. 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. நாடே மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறது. 10 ஆண்டு காலம் இருளில் மூழ்கிய இந்திய தேசம் வெளிச்சத்திற்கு வரப்போகிறது, விடியல் பிறக்கப் போகிறது. ஜனநாயகம் பாதுகாக்கப்பட மக்கள் தீர்ப்பு எழுதியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பு வெளியாகும் நாள்தான் ஜூன் 4.